பாஜக ஆதரவுடன் மீண்டும் பீகார் முதலமைச்சராக பதவியேற்றார் நிதிஷ்குமார். ஆர்ஜேடியுடனான கூட்டணியிலிருந்து காலையில் விலகி ராஜினாமா செய்தவர் மாலையில் மீண்டும் முறைப்படி பதவியேற்பு. நிதிஷ் பதவியேற்பின் மூலம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பியது ஐக்கிய ஜனதா தளம். கடந்த 2000ஆம் ஆண்டுக்கு பின் நிதிஷ் முதலமைச்சராக பதவியேற்பது இது 9வது முறை. பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி, விஜய் சின்ஹா ஆகிய 2 பேரும் பீகார் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்பு. ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த 3 பேர் உட்பட 8 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். இருநூற்று 43 உறுப்பினர்கள் கொண்ட பீகார் பேரவையில் 45 எம்எல்ஏக்கள் மட்டுமே கொண்ட நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 79 உறுப்பினர்கள் கொண்ட லாலுவின் ஆர்ஜேடியுடன் உறவை முறித்துக் கொண்டு 78 எம்எல்ஏக்கள் கொண்ட பாஜகவுடன் புதிய கூட்டணி. எதிர்க்கட்சிகளின் கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் விலகுவார் என்பது முன்கூட்டியே தெரிந்ததுதான் என மல்லிகார்ஜுன கார்கே கருத்து. நாட்டில் அடிக்கடி கூட்டணி தாவுபவர்கள் பலர் இருப்பதாகவும் விமர்சனம். நிதிஷ்குமாரை தொடர்ந்து டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலும் இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறுவார். திரிபுரா முன்னாள் முதலமைச்சர் பிப்லப் குமார் சென்னையில் பேட்டி. அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்களுக்கு ஊக்கமாக அமைந்ததே ராமர்தான் என பிரதமர் மோடி கருத்து. நாடு முழுவதும் உள்ள மக்களை பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி ஒருங்கிணைத்திருப்பதாகவும் ஆண்டின் முதல் மனதில் குரல் நிகழ்ச்சியில் பேச்சு. தொகுதி பங்கீடு குறித்து சென்னையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய திமுக மற்றும் காங்கிரஸ் குழுக்கள் திருப்திகரமாகவும் சுமூகமாகவும் அமைந்ததாக காங்கிரஸ் தரப்பில் பேட்டி. 30 தொகுதிகளிலும் எவ்வாறு வெற்றி பெறுவது, எவ்வாறு வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, எந்த விதமான தேர்தல் பரப்புரையை செய்வது, பாரதிய ஜனதாவை எவ்வாறு எதிர்கொள்வது, அதிமுகவை எவ்வாறு எதிர்கொள்வது, நம்மோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் பேசணும். காங்கிரஸ் தரப்பில் போட்டியிட விரும்பும் பட்டியலை தரவில்லை, தாங்களும் கேட்கவில்லை என திமுக பொருளாளர் TR பாலு தகவல். விருப்ப பட்டியல் அவங்களும் கொடுக்கல, நாங்களும் கேட்கல. முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருப்பது முதலீடுகளை ஈர்ப்பதற்கா அல்லது முதலீடு செய்வதற்கா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் கூறுவது உண்மையா பொய்யா என்பது மக்களுக்கே தெரியும் என்றும் கருத்து. ஸ்பெயினுக்கு போறாரு, இன்னும் பல நாட்டுக்கு போறாரு, போறதுக்கு என்ன காரணம்? முதலீடு கொண்டு வர போகல, கொள்ளையடிச்சு பணத்தை முதலீடு செய்வதற்காக வெளிநாடு சென்ற முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மக்களவைத் தேர்தல் பணிகளுக்காக அதிமுக அமைத்துள்ள குழுக்கள் நாளை ஆலோசனை. தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை குழு மற்றும் பிரச்சார குழுவின் உறுப்பினர்கள் தனித்தனியே கூடி விவாதிக்க முடிவு. அயோத்தி கோயிலுக்கு அழைத்துச் செல்லுமாறு அறநிலையத்துறைக்கு இதுவரை விண்ணப்பங்கள் வரவில்லை என அமைச்சர் சேகர் பாபு தகவல். விண்ணப்பம் வந்தால் முதலமைச்சருடன் ஆலோசித்து பரிசீலிக்கப்படும் என்றும் விளக்கம். எந்த விண்ணப்பமும் வரவில்லை. ஒரு சிலர் போவதற்குண்டான மார்க்கத்தை கேட்டபொழுது இந்து சமய அறநிலையத்துறை செல்லுகின்ற பயண மார்க்கத்தை அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றது. விண்ணப்பங்கள் வந்தால் அது குறித்து தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு பரிசீலிக்கலாம். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய 16,000 கோடி ரூபாயில் 10,000 கோடியை தமிழக அரசு திருப்பி அனுப்பியதாக அண்ணாமலை பேட்டி. திருச்சி விசிக மாநாட்டில் திருமாவளவன் தமிழக அரசை கண்டித்துதான் தீர்மானம் போட்டிருக்க வேண்டும் எனவும் கருத்து. நம்முடைய ஆட்சியில SC/ST சப்ளான் SC/SP நம்ம சொல்றோம். நாம் வந்த பிறகு தமிழகத்திற்கு 16,000 கோடி ரூபாய் கொடுத்தோம். 10,000 கோடி ரூபாயை தமிழக அரசு திருப்பி அனுப்பிச்சாங்க. எங்களால செலவு செய்ய முடியல.
விஜயகாந்த் மறைவை அடுத்து அரைக்கம்பத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேமுதிக கொடியை 1 மாதம் கழித்து முழு கம்பத்தில் ஏற்றி வைத்த பிரேமலதா. முதல் முறை ஏற்றப்பட்ட போது பூக்களின் பாரம் தாங்காமல் கழன்று விழுந்த கொடி மீண்டும் ஒரு முறை ஏற்றப்பட்டது. இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 28 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது இங்கிலாந்து. இங்கிலாந்து பந்து வீச்சாளர் டாம் ஹார்லி 7 விக்கெட்டுகள் வீழ்த்தி அபாரம். உதகையின் கட்டிடங்கள், வாகனங்கள், செடி கொடிகள் மீது படர்ந்த உறைபனி. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் திங்கள் வரை இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் உறைபனி நிலவக்கூடும் என வானிலை மையம் தகவல்.